ஐ லைக் தி 3-party ரிலேஷன்ஷிப் இன் ஆடிட். இதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் இந்த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸில். என்னென்னா ஆடிட்டை பொறுத்தளவில் எப்போவுமே 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. நம்பர் 1 யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட். நம்பர் 2 யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். நம்பர் 3 வந்து ஆடிட்டர் ஆர் ப்ராக்டிஷனர். ஓகே, ஆடிட்டர். ஸோ இவங்க 3 பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஒரு ஆடிட் ஒரு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டில் வந்து இந்த 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஏன் இந்த 3 பார்ட்டிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க ஒரு டென்டிஸ்டாக இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, யாராக வேணா இருப்பாங்க. ஓகேவா, அவங்கக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கும். அந்த பணத்தை வந்து அவங்க வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஷேர் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஷேர்ஸை அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் ஆச்சுன்னா அவங்க கிளினிக்கு போகணும், அவங்க ஸ்கூலுக்கு போகணும், ஒர்க் போகணும், அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம போட்ட பணம் பத்திரமா இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் பிஸ்னஸை ரன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு தான். அந்த மேனேஜ்மெண்ட்டுங்கிறது யார்? அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ், மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்கெல்லாம் தான் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாலாம் அதில் பெருசாக டெய்லி பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது அதிலலாம் அவங்களால பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி உள்ளே எல்லாம் கரெக்டாக நடக்குதா என்ன இதுன்னு கொஞ்சம் பார்த்தீங்க சொல்லுங்களேன், ரிப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுற அந்த பவர் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில். அப்பாயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு ஓகே உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்பாரு. ஏன் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கேட்கணும்னா பிகாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றதுலையே இதான் இங்கே சப்ஜெக்ட் மேட்டர். அந்த சப்ஜெக்ட் மேட்டரை ஆடிட்டர் மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது யார்கிட்ட சொல்லுவார்? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான் சொல்ல போகிறார். ஸோ இந்த டு ரிப்போர்ட் அண்ட் கம்யூனிகேட்டு நம்ம படித்தோம்ல, ஸோ இதுதான் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் இவர் ரிப்போர்ட் பண்ண போகிறாரு. டு ரிப்போர்ட் அவரோட ஒப்பீனியனை சொல்லிவிட்டு கம்யூனிகேட் பண்ணணும். யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்கள் என்ன அப்பாயிண்ட் பண்ணிங்களே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணால் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒப்பீனியன் கொடுத்தா மட்டும் பத்தாது, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கம்யூனிகேட்டும் பண்ணணும். அதனால தான் எப்போதுமே அந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல 3 பார்ட்டி இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். புரியலன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு இன்னும் இது புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.